ஒரு பேட்மிண்டன் பிளேயருக்கு எப்படி ராக்கெட் சூஸ் பண்ணலாம் நார்மலா இல்ல ஃபுல்லா சயின்ஸ் பேஸ்டு ப்ரூவன் மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சிம்பிளா. நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம வாங்குற ராக்கெட்டோட கிரிப் சைஸ் ரேஞ்ச் ஃப்ரம் G1 to G6. இந்த மெஷர்மெண்ட் ஹேண்டிலோட திக்னஸ் மெஷர்மெண்ட், ஹேண்டிலோட ஹைட் கிடையாது. மோட்டார் கண்ட்ரோல் ரிசர்ச்ல ப்ரூஃப் பண்ணிருக்காங்க உங்களோட கிரிப் சைஸ் எஃபெக்ட் ஹேண்ட் பொசிஷன் அண்ட் மசில் ஆக்டிவேஷன். நீங்க தப்பான சைஸ் கிரிப் வாங்குனீங்கன்னா நீங்க பிளே பண்றப்போ மசில் டென்ஷன் அதிகமா இருக்கும். அதுவே ப்ராப்பரா கிரிப் சைஸ் வாங்குனீங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் கம்ஃபர்ட்டா இருக்கணும் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா, மொத்தமான ஒரு குச்சி எடுத்து நீங்க ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ணி பாக்குறப்போ ஹோல்டிங் கம்ஃபர்ட்டா இருக்காது. ஹோல்டிங் கம்ஃபர்ட்டா இல்லனா ஸ்விங் பண்றப்போ ஆல்சோ கம்ஃபர்ட்டா இருக்காது. சேம் லைக் நீங்க ப்ரூம்ஸ்க்கு எடுத்து ஹோல்ட் பண்ணி பாக்குறப்போ கொஞ்சம் அழுத்தி ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நீங்க அழுத்தி ஹோல்ட் பண்ணீங்கன்னா மசில் டென்ஷன் ஆகும். கரெக்டா? சோ நீங்க உங்க ஹேண்ட் சூட்டபிள் ஆகுற மாதிரி கரெக்டான கிரிப் சைஸ் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. மை பர்சனல் சஜஷன், ஸ்மால் கிரிப் சைஸ் வாங்கிக்கோங்க. ஆஃப்டர் ராக்கெட் வாங்கின பிறகு உங்க கை சைஸோட சின்னதா இருந்துச்சுன்னா ஓவர் கிரிப் போட்டு ஈஸியா உங்க ஹேண்ட் சைஸுக்கு சூட்டபிள் ஆகுற மாதிரி கிரிப் போட்டுக்கலாம். ஆனா பெரிய சைஸ் ஹேண்டில், தட் மீன் G1 G2 வாங்குனீங்கன்னா உங்க ஹேண்ட் சூட்டபிள் ஆகலனா சைஸ் ரெடியூஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. மேபி இதாச்சும் ஷாப்ல கொடுத்து ஹேண்டில் சேஞ்ச் பண்ணலாம். பட் அப்படி எப்போதுமே பண்ணாதீங்க. திஸ் இஸ் மை வார்னிங் ரெக்வஸ்ட். இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா? இன்ட்ரெஸ்ட் இருந்தா யூடியூப் சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்க.